இந்த குறியீடை நீங்க எதுல அப்ளை பண்ணணும், எந்த விஷயத்துக்காக வேண்டி நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னீங்கன்னா, பில்லி, சூனியம், ஏவல், கந்திஷ்டி, போட்டிகள், பொறாமைகள், வஞ்சனைகள், இந்த மாதிரியான அனைத்து விதமான தீயசக்தி உள்ள விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குறியீடை நீங்க சூப்பரா பயன்படுத்தலாம். இந்த குறியீடை உங்களுடைய இந்த கைகள் இருக்கு இல்லையா, இந்த கைகள்ல நீங்க வரைஞ்சிட்டு நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், குருமார்கள் எல்லாருமே இருக்காங்க, அவங்க எல்லாரையும் கூட நீங்க விழிச்சிட்டு கைகள்ல வரைஞ்சு நீங்க இந்த மாதிரி எனர்ஜி கொடுத்துட்டே இருங்க. சோ இது உங்களுடைய வீடு, உங்களுடைய பெட்ரூமா இருக்கட்டும், உங்க குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே, அவங்க அலுவலகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே இந்த குறியீடை நீங்க வரைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் நீங்க தீப தூபம் இதெல்லாம் காட்டிட்டு உங்களுக்கு என்னென்ன தோணும்ல, பில்லி, சூனியம், ஏவல், கந்திஷ்டி, போட்டிகள், பொறாமைகள், இது எல்லாமே தீர்த்து நாங்க நிவர்த்தியாகி நல்லபடியாக சுபக்ஷமா நல்ல நிம்மதியாயிட்டு இருக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரேயர் வைக்கும்போ கண்டிப்பா இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுக்கும். அந்த மாதிரியான ரொம்ப அருமையான ஒரு குறியீடு தான் இந்த ரக்ஷக்.